சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, அறிவுரையின் கூடவே மன்னிப்பு மற்றும் கருணையை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்கள் கொடுங்கள். ஆசீர்வாதங்கள் பெற்றீர்கள் என்றால் உங்களுடைய வீடு ஆசிரமம் ஆகிவிடும். பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மையாகும். தூய்மைதான் சுகம், அமைதி, அன்பு, ஆனந்தத்தின் தாயாக இருக்கிறது. தூய்மைதான் மனித வாழ்க்கையின் உண்மையான அலங்காரமாகும். தூய்மை இல்லையென்றால் மனித வாழ்க்கைக்கு மதிப்பே கிடையாது. அனைவருக்கும் தூய்மை ஆகுக, யோகி ஆகுக என்ற வரதானம் தந்திருக்கிறார். எந்த ஆத்மாவிடத்தில் தூய்மை இருக்கிறதோ அவர்களின் நடத்தை, பாவனை, முகம் ஜொலிக்கும். உங்கள் அனைவரின் ஆதி என்றால் சத்யயுகம் சொரூபம் தூய்மைத்தன்மையாகும். அநாதி சொரூபமும் என்றால் பரந்தாமம் தூய்மைதான். உண்மைத்தன்மை அநாதி ஆதி சொரூபம். ராயல் தன்மை சுயமரியாதையில் இருந்து ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பதாகும். தூய்மையின் மூலம்தான் பிராப்திகளும் நிறையவே இருக்கிறது. பிராப்திகள் நினைவில் வைத்தீர்கள் என்றால் நிறைந்தவர் ஆகிவிடும். ஞானத்தின் பொக்கிஷம் வாழ்ந்து கொண்டே துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட்டு விடுகிறோம். வீணான எண்ணங்கள், நினைவு, யோகா மூலம் சக்திகளைப் பெறுகிறோம். சக்திகளின் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் தடைகளையும் எளிதாக கடந்துவிடலாம். தாரணை மூலம் அனைத்து குணங்களையும் அடைந்து விடுகிறோம். சேவை செய்வதின் மூலம் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பாபாவிடம் என்னென்ன பொக்கிஷம் இருக்கிறது என்பது தெரியாமலே இருக்கிறோம். பொக்கிஷம் என்னுடைய பிறப்புரிமை, பரமாத்ம அன்பு, அழிவற்ற அன்பு. பல பிறவிகளுக்கு எப்பொழுதுமே அந்த அன்பு நிலையானதாக இருக்கும். சங்கமயுகத்தில்தான் பாபா மூலம் அகண்ட பாக்கியத்தின் வரதானம், ஆஸ்தியும் அடைகிறார்கள். பாபாவிடமிருந்து எளிதாக நினைவின் மூலம் ஆசீர்வாதங்களைப் பெறுங்கள். மன்னிக்கும் சொரூபம் ஆகி அறிவுரை கொடுங்கள். நினைவில் வையுங்கள். அறிவுரை மற்றும் மன்னிப்பு கருணை. கருணை காட்டுவதற்கான விதி சுபபாவனை, சுப விருப்பம். முதலில் வீட்டில் இருப்பவர்கள் மீது செய்யுங்கள். வீட்டின் தாக்கம் சுற்றுச்சூழலில் ஏற்படும். சுற்றுப்புற சூழலின் தாக்கம் நாட்டிற்குப் பரவும். ஒரு தேசத்தின் தாக்கம் உலகத்தில் பரவும். மனதார உரிமையோடு மேரா பாபா என்று சொன்னீர்கள் என்றால் பாபா வந்துவிடுவார். உரிமையுள்ள குழந்தைகளுக்கு பாபா உதவி புரியாமல் இருக்க முடியாது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சர்வசக்திவான் தந்தை சிவபாபா, ஆத்மா என்னை குழந்தையாக ஸ்வீகாரம் செய்து பாவ கர்மங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு வழங்கி சுமைகளை இறக்கி விடுபட்ட சுதந்திரமான ஆத்மாவாக மாற்றம் செய்து கொள்ள அறிவுரைகள் தந்து மன்மனாபவ மகா மந்திர பிரயோக காரியத்தையும் அள்ளிக் கொடுத்து நினைவால் மனம், புத்தியால் தன்னுடன் தொடர்பு கொள்ளும் பயிற்சியை தொடர்ந்து தந்து கொண்டுள்ளீர்கள். சம்பூரண தூய்மைதான் எனது வாழ்வின் ஆணிவேராக அஸ்திவாரமாக உள்ளது என்பதை உணர்ந்திருக்கின்றேன். தூய்மையின் வழியில்தான் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் அனைத்தும் 3 காலங்களிலும் எமக்கு பிராப்தியாக அமைகின்றது. பவித்ரபவ, யோகி பவ, மூல வரதானம் எனது தெய்வீக பிறப்புரிமையாக பெற்றிருக்கின்றேன். மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட ஆத்மா எண்ணம், சொல், செயல், பார்வை, நடத்தை முற்றிலும் தூய்மை இருக்கும் வண்ணம் கர்மேந்திரியங்களை தங்கள் துணையுடன் வழிநடத்தி வெற்றிகளை எனதாக்கி தந்தையின் மடியில் இதயத்தில் எனக்கான விசேஷ ஸ்தானத்தை உருவாக்கிக் கொள்கின்றேன். தந்தையும் தந்தையின் மகிமைகளும் தந்தையிடம் பெறும் ஆஸ்திகளும் பிராப்திகளும் நினைவில் வைத்துக் கொள்வதால்
அனைத்திலும் சதாகாலமும் நிரம்பியே இருக்கும் அனுபவம் கொள்கின்றது ஆத்மா. தந்தையிடம் நிரம்பிய எல்லையற்ற பொக்கிஷங்களை முழுமையாகத் தெரிந்து இருக்கின்றேன். அனைத்தையும் எனதாக்கிக் கொள்ளும் சுய சேவையில் முயற்சி பயணம் செய்கின்றேன். முக்காலத்துக்குமான நன்மைகளை நாடகம் என்னிடம் சேர்த்து தருகின்றது. தந்தை கல்யாணகாரி, நாடகம் கல்யாணகாரி, ஆத்மா நானும் மாஸ்டர் கல்யாணகாரி. தந்தையிடம் பெற்றுக்கொண்டே இருக்கும் பொக்கிஷங்களை பயன்படுத்தி தந்தையிடம், சுயத்திடம், சகோதர ஆத்மாக்களிடம், பஞ்ச தத்துவங்களிடம், அனைத்து அம்சங்களிடம் ஆசீர்வாதம் பெறுகின்றேன். மனதார முழு உரிமையுடன் என்னுடைய பாபா என்று நினைக்கும் பழக்கத்தின் மூலம் பாபாவின் திவ்ய கரங்களின் அன்பான வருடலை, ஸ்பரிசத்தை அனுபவிக்கின்றேன். சுப பாவனை சுப விருப்பங்களோடு திலாராம் ரூபத்தில், தந்தையின் ரூபத்தில், ஆசிரியர் ரூபத்தில், சத்குருவின் ரூபத்தில் அகண்ட அன்பின் நினைவுகளும் சம்பூர்ண தூய்மையின் கிரணங்களையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டே சுயம் நானும் சகோதரர்கள் அனைவரும் திருப்தி கொள்கின்றோம். விஸ்வ கல்யாணகாரி சேவையும் முழுமையை நெருங்குகிறது. இயக்குவதும் இயங்க வைப்பவருமான எனது சிவ தந்தைக்கு எனது சம்பூர்ண நன்றிகள் சமர்ப்பிக்கின்றேன் பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.